ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். மார்னிங் எந்திக்கும் பொழுது ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு தான் நம்ம எந்திப்போம். அந்த சோம்பேறித்தனமே அன்றைய பொழுது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸ். ரொம்ப ஆக்டிவாக நம்ம பிரெயின் வேலை செய்யக்கூடிய ஒரு டிப்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த நல்லா கொதிக்கும் பொழுதே நம்ம வீட்டில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பூ தான் செம்பருத்தி. அந்த செம்பருத்தி பூ ஒரு இதழ், அந்த இதழ் ஒரு 3 செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் எடுத்து அந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் இந்த இதழை மட்டும் போடுங்க. அது கூட சங்கு புஷ்பம், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம், அதுவும் ஒரு 5 பூ அது கூட போடுங்க. துளசியும் ஒரு 5-6 இலை, அந்த இலைகளையும் எடுத்து அந்த பாயில் பண்ணுற தண்ணி கூட கொதிச்சிட்டு இருக்க அந்த தண்ணியில் போட்டுருங்க. இது கூட ரொம்ப முக்கியமாக உள்ள ஒரு இது என்னென்னா கருப்பு திராட்சை முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியையும் இந்த பாயில் ஆகிட்டு இருக்க தண்ணி கூட சேர்த்து அந்த கருப்பு திராட்சையும் கொதிக்க விடுங்க. சிறிது நேரம் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டுருங்க. ரொம்ப சூடாகவும் குடிக்க வேண்டாம், ரொம்ப ஆறியும் குடிக்க வேண்டாம். மிதமான ஒரு சூட்டில் இதை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான். இது டயட்டுக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வயிறு தொப்பையாக இருக்கிறவங்க இது அந்த மிதமான சூற்றில் காலையில் இதை நம்ம குடிக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற கொழுப்பு கரைந்து தொப்பை மிகவும் குறையும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.